ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ வழக்கமாக அப்ராடில் வேலை பார்க்குறவங்க அங்கே வேலை பார்த்துட்டு கொஞ்சம் மணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க தாய் நாட்டுக்கு வந்து காசு அனுப்புவாங்க. இது வந்து ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த மாதிரி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலேருந்து அதிகமாக ரெமிட்டன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா வருஷம் அமெரிக்கா தான் நம்பர் 1. அவங்க வந்து இந்தியாவுக்கு காசு அனுப்பும்போது அந்த காசு வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானமாக இருக்கும். இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுற பார்ட்டி, அதாவது இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழ் சபையில் ஹவுஸில் வந்து ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில். ஆக்சுவலாக நான் கூட வந்து இது ஏதோ ஒரு நிக் நேமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இல்லை, அஃபிஷியல் நேமே பார்த்தீங்கன்னா இது ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் தான். அந்த பில்லை வந்து நிறைய பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து சட்டமாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு பாயிண்ட்டை பற்றி இங்கே வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5% ரெமிட்டன்ஸ் டேக்ஸ். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் நான் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே சம்பாரிச்சு அந்த காசை வந்து இந்தியாவுக்கு அமிச்சாங்கன்னா அந்த காசில் 5% அளவுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருந்து எந்த நாட்டுக்காரங்க அவங்க தாய் நாட்டுக்கு காசு அமிச்சாலும், அமெரிக்காவில் இருந்து ஒரு காசு வந்து வெளியே போனாலே அதுக்கு வந்து 5% டேக்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பில்லை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லு வந்து இன்னும் பாஸ் ஆச்சா, இதோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்படி பாஸ் ஆச்சுன்னா இதில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன இருக்கும், இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இன் ஷார்ட், இந்த பில் பாஸ் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பாஸ் ஆகலை. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ஆன்சர். இது வந்து இன்னும் லாவாக ஆகலை. ஆனால் இது வந்து கீழ் சபை ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ், அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இது என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அதாவது எந்த பார்ட்டிக்காரங்க இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த பார்ட்டிலேயே ஒரு 5 பேர் வந்து இது வந்து சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படின்ட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 5 பேரை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதில் ஏதாவது மாற்றணுமா, கொஞ்சம் ஏதாவது அந்த லாஸ் வந்து கொஞ்சம் வந்து ட்வீக் பண்ணி ஏதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுமா அப்படின்ற அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதனால் இப்போதைக்கு இது வந்து பாஸ் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது வந்துச்சுன்னா ஒரு பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இருக்க நியூஸ் மீடியாக்கெல்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பாஸ் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழ் சபை, இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல வந்து மெஜாரிட்டி வந்து ரிப்பப்ளிகன்ஸ் தான் இருக்காங்க, அதாவது ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுற பார்ட்டி தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல் சபை இங்கே வந்து செனேட்னு சொல்லுவாங்க, அதுலேயும் வந்து மெஜாரிட்டி வந்து ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுற ரிப்பப்ளிகன்ஸ் பார்ட்டிக்காரங்க தான் இருக்காங்க. அண்ட் ஒயிட் ஹவுஸில் சொல்லவே வேண்டாம், பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் இருக்காரு, அவரும் வந்து ரிப்பப்ளிகன். ஸோ இந்த 3 சபையிலேயே வந்து ரிப்பப்ளிகன்ஸ் இருக்கிறதுனால இந்த பில்லு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு இங்கே இருக்க மக்கள், இங்கே இருக்க நியூஸ் மீடியாலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த பில் வந்து கீழ் சபையில் டிஸ்கஷன் ஃபேஸில் தான் இருக்குது, அது இன்னும் வந்து லா ஆகலை. ஸோ ஒரு டைம் லைனுக்கு சொல்லணும்னா ஒருவேளை இந்த டிஸ்கஷன் ஃபேஸ்லாம் முடிஞ்சு எப்போ லா ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எஸ்டிமேட் படி மெமோரியல் டே அப்போ லா வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. சரி, இப்போ இதை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து, ரிப்பப்ளிகன் சைட்லேருந்து கொடுக்குற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2017 ஒரு டேக்ஸ் கட் வந்து பண்ணாங்க. அந்த டேக்ஸ் கட்டை வந்து பெர்மனன்ட் ஆக்கிறதுக்காக இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ எப்பயுமே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் என்ன வந்து ஒரு லா இருக்கோ அதை வந்து சேர்த்து பாஸ் பண்ணுறது வழக்கம். அந்த மாதிரி இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுதான் அவங்க சைடில் சொல்கிற ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அஃபிஷியலாக இந்த ஒரு காரணம் சொன்னாலும் அந்த சுட்டு வட்டாரத்தில், அந்த அரசியல் சுட்டு வட்டாரத்தில் இந்த பேச்சு ஓடப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து என்ன பேச்சு ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் அது ஒரு பெரிய டாபிக். ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறதுல அது ஒன் ஆஃப் ஒரு மெட்ரிக்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ 124% இருக்குது. ஸோ இது இப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 100 ரூபா சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அது வந்து இன்கமாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போது அந்த 100 ரூபாயில் எவ்வளோ வந்து அமெரிக்கா கடன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 ரூபா கடன் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு அர்த்தம். விச் மீன்ஸ் தட் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதிலிருந்து 124% அளவுக்கு டெட்டே இருக்குது, அதாவது கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு வந்து அர்த்தம். நார்மலாக ஒரு மனுஷங்களுக்கு நம்ம வந்து ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோம், ஆனால் 124 ரூபா நம்ம கடனாக கொடுக்கணும் அப்படின்னாலே நம்ம கையில் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது இன்கம் வருமா அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் செலவுகளை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இப்போ இருக்க இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கட்டமாக இந்த மாதிரி வந்து
வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து வேலை பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க தாய்நாட்டுக்கு பணம் அனுப்பும்போது அதுலேருந்து ஒரு 5% டேக்ஸாக வந்து பே பண்ண சொன்னால் கொஞ்சம் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு வருவாய் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சாக இருக்குது. ட்ரம்ப் வந்து பதவி ஏற்ற முதல் நாள்லேருந்தே அமெரிக்க அரசாங்கத்தோட இன்கம்மை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ட்ரம்ப் கோல்டு கார்டு அப்படின்னு ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வந்து யாராவது வாங்கணும்னா $5 million வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து டேரிஃப் விஷயத்தில் வந்து அமெரிக்கா வந்து நிறைய நாடுகளை வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க, அதனால் நான் டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நான் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு கொஞ்சம் வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஸ்கீம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அசைலம் சீக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து அகதிகளாக வந்து நான் எங்கள் நாட்டில் வாழ்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு வர்ற அந்த அப்ளிகேஷனுக்கும் ஒரு $1000 வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஸ்கீமை வந்து ஒரு பேச்சும் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணுற எல்லாமே வந்து அமெரிக்காவோட வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ்டாக ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து இங்கே இருக்க நான் சிட்டிசன்ஸ், அதாவது சிட்டிசன் இல்லாமல் இருக்கிற எல்லாமே, அதாவது அன்டாக்குமெண்ட் இமிகிரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வீசா ஹோல்டராக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி இங்கே வந்துட்டு சம்பாரித்து அந்த காசை வந்து அவங்க தாய்நாட்டுக்கு அனுப்பும்போது அதில் வந்து 5% டேக்ஸாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது வந்து பாஸ் ஆகுமா ஆகாதான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வேளை பாஸ் ஆச்சுன்னா இதனால் என்ன பாதிப்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1000 இந்தியாவுக்கு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி $1000 இந்தியாவுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து 5% வந்து போயிடும். ஸோ $1000ல் 5% வந்து போயிடும். அது வந்து $50 இப்போ இருக்க ரேட்டுக்கு இந்தியாவுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் $4000 வரும். ஸோ இங்கேருந்து $1000 அமிச்சாங்கன்னா 83,000-84,000 வந்து போகும். அதில் வந்து 4000 வந்து கம்மியாக போகும். அதுதான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக அந்த ஒரு $1000-2000 அனுப்புறதுக்கு அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது யாருக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவுக்கு மொத்தமாக போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு அமெரிக்காவில் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காசு சேர்த்தாச்சு, இதுக்கப்புறம் அந்த காசு எல்லாமே இந்தியாவுக்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லை இந்தியாவுக்கு இல்லை அவங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு அமிச்சிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது பல்காக காசு அமிச்சாங்கன்னா அப்போ வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு டேக்ஸ் வந்து வரும். அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து ஒரு 5% டேக்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து எப்படி சரி கட்டணுன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன் ஷார்ட் சிட்டிசன்ஸ் இல்லாமல் இருக்கிற மற்ற எல்லா இமிகிரன்ஸ் லீகலாக இருக்கட்டும் இல்லீகலாக இருக்கட்டும் இது எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் பேசப்படுது. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து பில்லு பாஸ் ஆச்சுன்னா இல்லை இதுக்கப்புறம் வர அப்டேட் என்னென்னு சொல்லி அது வர நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.